ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மா இப்போது பாரதியோட கிளினிக்கு போகிறாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்குறாரு. என் கிளினிக்லாம் வர வேலையெல்லாம் வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாரு பாரதி. நான் இங்கே ஒரு பேஷண்ட்டாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அடிக்கடி எனக்கு இருமல் வருது, என்னென்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இப்போ பாரதி கண்ணம்மாவை செக் பண்ணி பார்க்குறாரு. கண்ணம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாரதிக்கே தெரியாமல் அவர் செக் பண்ணும்போது செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா இப்போ பாரதிக்கு ஃபீஸ் கொடுக்குறாரு. இந்த ஃபீஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உடனே கண்ணம்மா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்லாம் படாத, நான் இத்தனை நாள் உன் வீட்டில் சாப்பிட்ருக்கேன்ல, அந்த கணக்கை கழிக்கிறப்ப இதையும் கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மா பாரதி கிளினிக்லேருந்து வெளியில் வராங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இது அத்தைக்கு அனுப்புனா அவங்க அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சௌந்தர்யாவுக்கு அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா இப்போது காரில் வந்துட்டுருக்குறாங்க. அந்த டைமில் சௌந்தர்யாவோட மொபைல் ஃபோனை லக்ஷ்மியும் ஹேமாவும் வச்சு விளாண்டுட்டுருக்குறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, சமையலம்மா ஏதோ ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சமையலம்மா எங்கள் டேடியோட கிளினிக்கு போயிருக்காங்க, ஆனால் எங்கள் டேடி கேம்பில் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சௌந்தர்யா இப்போ வேகமாக அந்த ஃபோனை ஹேமா கிட்டேருந்து வாங்கிடுறாங்க. இந்த ஃபோட்டோவில் பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்துருக்கிறத பார்த்த உடனே சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லக்ஷ்மி பாப்பாவும் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, எதுக்கு டாக்டர் அங்கிளை பார்க்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ நைட் டைமில் சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாரதியும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கிறாரு. எங்கள் அம்மா உனக்கு எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க, ஃபோனை ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பீக்கர்லலாம் எதுக்குங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத பண்ணு, ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. கண்ணம்மாவும் இப்போ ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஆனால் ஃபோனில் லக்ஷ்மி பாப்பா தான் பேசுகிறாங்க. லக்ஷ்மி வாய்ஸ் கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படிமா இருக்கிற, சாப்பிட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பேசுகிறாங்க. எனக்கும் நீ இல்லாமல் தூக்கமே இல்லை லக்ஷ்மி அப்படின்னு கண்ணம்மாவும் ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. சரி லக்ஷ்மி, நீ தூங்கு, நாளைக்கு உன்னை ஸ்கூலில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பாரதியோட ஃபோனுக்கு சௌந்தர்யா மொபைல்லேருந்து காலிங் வருது. உடனே கண்ணம்மா சொல்கிறாங்க, என்னோட ஃபோனை மட்டும் ஸ்பீக்கரில் போட சொன்னீங்கல்ல, இப்போ நீங்களும் உங்களோட ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா தான் உங்களுக்கு கால் பண்ணுவா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அவெல்லாம் இந்நேரம் தூங்கியிருப்பா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நீங்கள் வேணால் அட்டன் பண்ணி பாருங்களேன், ஹேமா தான் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியும் ஃபோனை அட்டன் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக ஹேமா தான் பேசுகிறாங்க. ஹேமா கிட்டக்கா பாரதி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா ஹேமா பாரதி கிட்டக்கா சொல்கிறாங்க, சமையலம்மா நீங்களும் சமையலம்மாவும் எடுத்துக்கிட்ட செல்ஃபியை இன்னைக்கு பாட்டியோட செல்லுக்கு அனுப்பியிருந்தாங்க டேடி, அதை நாங்கள் பார்த்தோம் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஹேமா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அதான் டேடி, சமையலம்மா உங்கள் கிளினிக்கு வந்தாங்கல்ல, அப்போ அவங்க எடுத்த செல்ஃபியை தான் அனுப்பியிருந்தாங்க டேடி அப்படின்னு ஹேமா போட்டு கொடுத்துட்றாங்க பாரதி கிட்டக்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, ஐயோ ஹேமா போட்டு கொடுத்துட்டாலே, இவர் வேற முறைக்கிறாரே, நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.